கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இதனால் எந்த அளவுக்கு மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? மொத்தமாக எவ்வளவு மருத்துவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும்? விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? அதாவது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இங்கு முதுகலை பெண் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்த 30 வயதான பெண் மருத்துவர் ஒருவர் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நிர்பயா சம்பவத்தை நினைவூட்டும் விதமாக மிக கொடூரமான கொலை என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த பெண்ணினுடைய அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் கூட சிதைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த பெண்ணினுடைய தலை சுவரின் மீது மோதி ரத்தம் வெளியே வந்து அப்படி கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில்தான் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அவருக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தொடர்ந்து மருத்துவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தற்போது அந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் புறநோயாளிகள் மற்றும் வார்டு பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என பெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பெய்மா என்கிற அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அமைப்பினுடைய அழைப்பை ஏற்று தற்போது டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக டெல்லி எய்ம்ஸ், அதே போல பீகார் பாட்னா எய்ம்ஸ் உள்ளிட்ட இடங்களிலும் டெல்லி RML மருத்துவமனையை சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.